அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாய்நதி சர்வீஸில் வந்து ஓபிடி டிபார்ட்மெண்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோம். ஏபிசிடி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்து நம்ம சி பார்க்க போகிறோம். இதில் வந்து பேஷண்ட் ரைட்ஸ் நம்ம ட்ரைனிங் ரிஜிஸ்டர் வரைக்கும் பார்த்துருந்தோம். எப்படி யூஸ் ஆஃப் ஆக்சிடோசின், ஆன்டிபயோட்டிக்கு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு பார்த்தோம். அடுத்து பிபி அப்பரேட்டஸ், இடிடி கால்குலேட்டிங், ஐரிஸ்க்கு போர்டு வந்து நம்ம வச்சுருக்கணும். அடுத்து வந்து பிஹெச் ரிஜிஸ்டரு, அப்புறம் C4 வந்து அஷூர்டு சர்வீசஸ்ஸு 29 ரிஜிஸ்டர், இம்யூனைசேஷன் ரிஜிஸ்டரு, எமர்ஜென்சி ட்ரேஸ் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. C5 வந்து அஷூர்டு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், அதாவது அப்சர்வேஷன் நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஐசி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும். அடுத்து செல்லன் சார்ட்டு, நியர் விஷன் சார்ட்டு, இது ரெண்டும் நம்ம வச்சுருக்கணும். அடுத்து டி வந்து சப்போர்ட்டிவ் சர்வீசஸ். இது நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கோம்னா ஓபிடி டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இது எல்லாமே. டினாலே எல்லாமே சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் தான். சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீஸ் சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சாய்நதி சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டி ஒன்னில் வந்து 30வது ரிஜிஸ்டர் ஓபிடி டெம்பரேச்சர் சார்ட் ரிஜிஸ்டர். அதாவது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரூம் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் வச்சுருப்போம். இல்லை சர்க்குலேட்டரி தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த தெர்மாமீட்டர் வச்சு நம்ம ஒவ்வொரு ரூமும் எவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணோம். ஐபிடி ரூம் டெம்பரேச்சர் ரிஜிஸ்டரு, ஓபிடி ரூம் டெம்பரேச்சர் ரிஜிஸ்டர், லேபர் ரூம் டெம்பரேச்சர் ரிஜிஸ்டர். இது 3 வந்து நம்ம போட்டு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நம்ம வந்து வச்சுருக்கணும். அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் ரிஜிஸ்டரு. ஹவுஸ் கீப்பிங் ரிஜிஸ்டர்னால் க்ளீனிங் தான். அதாவது 31 டேஸும் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 ஷிஃப்ட்லேயே வந்து யார் க்ளீன் பண்ணுறாங்க, அது சூப்பர்வைசர் யார் பண்ணுறாங்க, அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் சைன், இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுருக்கணும். இது வந்து ஹவுஸ் கீப்பிங் ரிஜிஸ்டர், க்ளீனிங் ரிஜிஸ்டரு. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இதுவும் கேட்பாங்க. அடுத்து வந்து கிளினிக்கல் சர்வீசஸ். இதில் வந்து 32 ஓபிடி நாமினல் ரிஜிஸ்டர். நம்ம ஓபிடி நேம் எழுதுகிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வர்றது, அந்த ரிஜிஸ்டர் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் ரெஃபரல் ரிஜிஸ்டர். இப்போ ஜென்ரல் ரெஃபரல் அப்படின்னா என்னென்னா, பாய்சனிங்கு, ஸ்னேக் பைட்டு, இல்லை இன்ஜுரிஸ், ஆர்டிஏ கேசஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுவோம். அதுதான் வந்து ஜென்ரல் ரெஃபரல் ரிஜிஸ்டரு. அடுத்து டாக்டர் ஓபிடி ரிஜிஸ்டர். இப்போ நம்ம வெளியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்து டாக்டர் பார்க்க போகிறாங்க இல்லையா, அப்போ டாக்டரோட அதில் என்ன இருக்குன்னா ஓபி நம்பரு, டயக்னோசிஸு, ஏஜு, என்ன ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஓபிடி ரிஜிஸ்டர். இந்த நாமினல் ரிஜிஸ்டருக்கும் இந்த ஓபிடி ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய ஓபி நம்பர் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். ஏஜும் சேமாக இருக்கணும், டயக்னோசிஸும் சேமாக இருக்கணும். இந்த 2 நோட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மீதி நம்ம எழுதக்கூடிய எல்லா நோட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஓபி நம்பரோ இல்லை ஏஜோ வந்து மாறுச்சுன்னா அது வந்து இஷ்யூ ஆகும். அது இல்லாமல் வர அசஸார் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, 6 மாதம் இருந்தாலும் சரி, இல்லை 3 வருஷம் 4 வருஷமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த ஓபி நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த டயக்னோஸும் ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு ஓபி நம்பரு ப்ளஸ்ஸு அவங்களோட நேமு, ஏஜ் இதெல்லாம் வந்து மாற்றி எழுதிடாதீங்க, கரெக்டாக எழுதுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து E4 வந்து எஸ்டிஜி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது. அதாவது ஒவ்வொரு டயக்னோசிஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு புக் இருக்கும். அதுதான் எஸ்டிடி கைட்லைன்ஸு, ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸு, ஸ்டாண்டர்ட்ஸு. இந்த புக் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த புக் இருக்கணும். அடுத்து ஓபிடி ஸ்லிப், டேட்டு, டைமு, சிக்னேச்சரோட ஓபிடி ஸ்லீப்பும் இருக்கணும். இங்கே நம்ம ஓபிடி நாமினல் போடுறோங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஓபிடி ஸ்லிப் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஓபிடி ஸ்லிப்பில் ஓபி நம்பரு, டேட்டு, டைமு, சிக்னேச்சரோடு இருக்கணும். அடுத்து ஓபிடி ஏஇஎஃப்ஐ ரிஜிஸ்டர், இன்ஜெக்ஷன் ரூம். இப்போ நம்ம வந்து வேக்சின் போடுறோம், இல்லை எனி ட்ரக் கொடுக்குறோம், அப்போ வந்து ஏதாவது அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் அந்த டைமில் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் நம்ம போட்டிருக்கணும். இது இருந்தால் தான் நமக்கு எவிடன்ஸ் பேசும். எல்லா ரூம்லேயும் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த ரிஜிஸ்டர்ஸு. அதுக்கப்புறம் ரேஷ்னல் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து நம்ம என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
இப்போ நம்ம பிஹெச்சில் என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு, டாக்ஸிமா, ஜூனா, ஆம்பிசிலினா என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ட்ரக் ரிஜ்மனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ட்ரக் ரிஜ்மன் அப்படின்னாலே நம்ம என்னத்தை பார்க்கணும், அட்ரினலினு, ஹைட்ரோகார்டிசோனு, மேக்ஸ் சல்பேட் இது 3ஓட ரெஜிமெனும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸும் அதோட ரீசன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரேஷ்னல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எமர்ஜென்சி ட்ரக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ட்ரக்கோட ரிஜிமென் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் மேக்ஸ் சல்பேட் தான் நம்ம இந்த ட்ரக் ரிஜிமென் வந்து கேட்பாங்க. அடுத்து E9ல் வந்து ஏஎன்சி ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வரும். அதாவது 36 ரெஜிஸ்டரில் ஏஎன்சி ரெஜிஸ்டர், அனிமியா ரெஜிஸ்டர், ஏஎன்சி ரெஃபரல் ரெஜிஸ்டர், அடுத்து 108 காலிங் ரெஜிஸ்டர், 108 ரெஃபரல் ரெஜிஸ்டர். இது எல்லாமே இப்படி ஒரே மாதிரி தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஏஎன்சி ரெஃபர் பண்ண போகிறோம். அடுத்து 108 காலிங் ரெஜிஸ்டர் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஏஎன்சி வந்து ஒரு 8 மணிக்கு நம்ம பிஹெச்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் 108 கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அப்போ அந்த மதருக்கு ஏதாவது காம்ப்ளிகேட்டிங் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து எவிடன்ஸ் வேணும். எந்த 108 எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆச்சு, நம்ம எவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணோம், அந்த வண்டி எவ்வளோ நேரத்துக்கு மறுபடியும் இங்கே வந்துச்சு, நம்ம எப்போ ரெஃபர் பண்ணோம் அப்படின்ற விஷயமெல்லாம் தெரியணும். அதுக்கு வந்து எவிடன்ஸாக இருக்கக்கூடியது அந்த 108 காலிங் ரெஃபரல் ரெஜிஸ்டர். இது காலிங் ரெஜிஸ்டர், இது 108 ரெஃபரல் ரெஜிஸ்டர். இது ரெஃபரல் டைம் வரும், இது வந்து காலிங் டைம் வரும். இது ஏஎன்ஸோட மொத்த டீட்டெயில்ஸும் வரும். இதுதான் இந்த 3 ரெஜிஸ்டர் இருக்கக்கூடியது. இது 3 ரொம்ப முக்கியமானது. மந்த்லி நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ கேசஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம், எந்த டயக்னோசிஸ் வந்து நம்ம அதிகமாக ரெஃபர் பண்ணியிருக்கோம், பிஏஹெச்சா இல்லை ஜிடிஎம்மா இல்லை அனீமியாவா இல்லை லேபர் பெயினில் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன கேசஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா E12 வந்து நியூபார்ன். இதில் என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் வரும் அப்படின்னாக்கா 41, அதாவது ஓபிடியில் 41வது ரெஜிஸ்டர், அண்டர் 5 ரெஜிஸ்டர் வரும். அண்டர் 5 ரெஜிஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வருவாங்க இல்லையா, யூஆர்ஐ, அப்டாமினல் பெயின், இயர் பெயின், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சீரியல் நம்பரு, நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, ஏஜ், செக்ஸு, டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், அதுதான் அண்டர் 5 ரெஜிஸ்டர்ஸு. அப்புறம் அண்டர் 5லே வந்து MUCA அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். மிட் அப்பர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து இது பண்ணிக்குவாங்க. இதில் அது இல்லாமல் மேம் எல்லாம் கூட பார்ப்பாங்க. IUCD ரிமூவல் ரெஜிஸ்டர். IUCD நம்ம போடுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருக்கோம், அதே மாதிரி ரிமூவலுக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்ம வச்சுருக்கணும். அடுத்து அடலசன்ட் ரெஜிஸ்டர், ஆஸ், ARSH. ஆஸ் அப்படின்னா என்னென்னா அடலசன்ட் ரீப்ரொடக்டிவ் செக்ஸுவல் ஹெல்த் சர்வீசஸ். இதை வந்து என்ன அவங்க அசஸர் வந்து அஸ் அப்படின்னா என்னென்னு எதிர்பார்க்குறாங்க. அது எது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா RTSTI ரிலேட்டடாக தான். நம்ம வந்து RTSTI ரிஜிஸ்டர் போட்டிருப்போம், ஆனால் அர்ஷ்னா நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அர்ஷ்ன்றது வந்து அடலசன்ட் ரீப்ரொடக்டிவ் செக்ஸுவல் ஹெல்த் சர்வீசஸ். அடுத்து அடலசன்ட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் கிளினிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், AFH அப்படின்னு இருக்கும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து F3 வந்து ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றது, அதாவது க்ளவு, பிபி கிட்டு, அதுக்கு வந்து பிபி கிட்டு ஸ்டாக் ரிஜிஸ்டர் வச்சுருக்கோம். அடுத்து பிளட் ஸ்பில்லு, மெர்க்குரி ஸ்பில்லு, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெஜிஸ்டரு, நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ரெஜிஸ்டர்ஸ், இது எல்லாமே வச்சுருக்கணும். நீடில் ஸ்டிக் இன்ஜுரிக்கு சேம் அதோட IEC மெட்டீரியல் ப்ரோட்டோக்காலும் நம்ம வச்சுருக்கணும். இதுதான் வந்து ரிஜிஸ்டர்ஸ், 48 ரிஜிஸ்டர்ஸ் இது வரைக்கும், அதாவது ஈலேருந்து. அடுத்து ஜியில் வந்து என்னென்னா குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸு, பேஷண்ட்ஸ். இதில் நம்ம என்ன கடைசியாக இருக்கிறது எல்லாமே குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ். இதில் வந்து பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்கோரு, SOP இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த ஜியில் வந்து உங்களோட பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம் எடுத்துகிட்டு வாங்க ஒரு 3 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் 3 மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம பிஹெச்சில் செக் பண்ணி இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்கோர் போட்டு வச்சுருக்கோம், அது கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து OPD இண்டிகேட்டர் ரெஜிஸ்டரு. அது மட்டும் இல்லாமல் OPDக்கு வந்து இண்டிகேட்டர் ரெஜிஸ்டர் நம்ம போட்டிருப்போம் தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸ், அந்த ரெஜிஸ்டர் வச்சுருக்கணும். அதோடு சேர்த்து மைனர் சர்ஜரி ரிஜிஸ்டர்ஸ், ஏதாவது மைனர் சர்ஜரி சூச்சர் ஏதாவது போட்டிருப்போம் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர். மிஸ்டு அவுட் ஏஎன்சி ரெஜிஸ்டர், இது வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. மிஸ்டு அவுட் ஏஎன்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஏஎன்சி வந்து 4 விசிட் நமக்கு வரணும்.
4 விசிட் வரவங்க ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் விசிட்டில் மட்டும் வந்துட்டு நின்றுட்டாங்க. அவங்க வந்து வெளியில் எங்கேயாவது பார்க்கலாம், இல்லை வந்து அபார்ஷன் ஆகிருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கான ரீசன் வந்து நம்ம எழுதணும். இல்லை அவங்க வந்து அபார்ஷனும் ஆகலை, ப்ரைவேட்டில் எங்கேயும் பார்க்கல, இப்போ வீட்டிலே இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் அப்படின்னா அவங்க தான் மிஸ்டு அவுட் ஏஎன்சி. அந்த ஏஎன்சி வந்து நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம மறுபடியும் வர சொல்லணும். இந்த மிஸ்டு அவுட் ஏஎன்சி அப்படின்றதே எதுக்கு பார்க்குறாங்கன்னா, யாருமே வந்து ஏஎன்சி விசிட்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாருமே வரணும் அப்படின்றது தான் இந்த மிஸ்டு அவுட் ஏஎன்சி ரிஜிஸ்டர். இது போட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு 20 பேர் மதர்ஸ் இந்த மந்த் விசிட் வரணும் அப்படின்னா அதில் ஒரு 4 பேர் வராமல் இருப்பாங்க. அந்த 4 பேரில் 2 பேருக்கு அபார்ஷன் ஆகிருக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து ப்ரைவேட்டில் பார்த்துருக்கலாம், ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கலாம். அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து போடணும். இண்டிகேட்டர்ஸ்லேயே வந்து மிஸ்டு அவுட் ஏஎன்சிக்கு வந்து ஃபார்முலாவோட கொடுத்துருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஎன் விசிட்ஸு டிவைடட் பை மிஸ்டு அவுட் ஏஎன்சி, எவ்வளோ மிஸ்டு அவுட் ஏஎன்சி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இண்டிகேட்டர்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்டு அவுட் ஏஎன்சி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்து இந்த ஓபிடி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டாஃப் இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டாஃபை வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீஸ் சேனல்.